ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். பயாத் ரணாத் உபரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மஹாரதாஹ ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா யாஸ்யசி லாகவம். பயாத் பயத்தால், ரணாத் போர்க்களத்திலிருந்து, உபரதம் விலகிவிட்டதாக, மம்ஸ்யந்தே எண்ணுவர், துவாம் நீ, மகாரதாக மிகச்சிறந்த போர்த்தலைவர்கள், ஏஷாம் அவர்களில், ச மேலும், துவம் நீ, பகுமதா பெருமதிப்பு, பூத்வா ஆவாய், யாஸ்யசி இழப்பாய், லாகவம் மதிப்பிழந்த. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஷிலா பிரபுபாதா அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு. உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெருமதிப்பு கொண்டிருக்கும் மிகச்சிறந்த போர்த்தலைவர்கள் நீ பயத்தால் போர்க்களத்தை விட்டு விலகிவிட்டதாக எண்ணி உன்னை முக்கியத்துவமற்றவனாக கருதுவர். பொருளுரை. அர்ஜுனனுக்கு தனது தீர்ப்பை தொடர்ந்து வழங்குகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். சகோதரர்கள், பாட்டனார்கள் ஆகியோரின் மீதான கருணையால் நீ போர்க்களத்தை விட்டு சென்றதாக துரியோதனன், கர்ணன் போன்ற மாவீரர்கள் எண்ணுவர் என்று எண்ணாதே. உனது உயிருக்கு பயந்து ஓடினாய் என்றே எண்ணுவர். இவ்விதமாக உன்னை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் பெருமதிப்பு முற்றிலும் வீணாகிவிடும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாகயாத் சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாश्चात्य தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. வணக்கம். ஹரே கிருஷ்ணா இயக்கம் சென்னை சார்பாக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதையோட இரண்டாவது அத்தியாயம் 35வது ஸ்லோகத்தை தான் பார்க்கிறோம். இங்க பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார்? பயாத் ரணாத் உபரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மகாரதாக ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா யாஸ்யசி லாகவம். அதாவது கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா, நீ என்னவோ பெருந்தன்மையினால நான் போர்க்களத்தை விட்டு என்னுடைய சகோதரர்களையும் உறவுக்காரர்களையும் கொல்ல விரும்பல, பெருந்தன்மையா இருக்க விரும்புறேன், எனக்கு ராஜ்யத்துல இஷ்டம் இல்லை, போரெல்லாம் இஷ்டம் இல்லை, ராஜ்யத்தை வேண்டுமானால் துரியோதனும் கர்ணனுமே அனுபவித்துக் கொள்ளட்டும், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், யாரோட உயிரையும் நான் எடுக்கக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது, அதுவும் முக்கியமா உறவுக்காரர்களெல்லாம் கொன்னு வதம் செய்து அப்படி ஒரு ராஜ்யத்தெல்லாம் எனக்கு அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பெருந்தன்மையை காமிக்கிறதா நீ நினைச்சுக்கலாம். ஆனா துரியோதனன், கர்ணன், பீஷ்மர் மற்றும் மற்ற வீரர்கள், மகாவீரர்கள்லாம் அந்த போர்க்களத்துல என்ன எண்ணுவார்கள்? ஓ, அர்ஜுனன் பயந்துதான் ஓடிவிட்டான், உயிருக்கு பயந்து அர்ஜுனன் ஓடிட்டான், போர்க்களத்துல அவனுக்கு போர் புரியும் சக்தி இல்லை, மனசுல பயம் வந்து விட்டது, எப்படி துரியோதனை சந்திக்க போறோம், எப்படி கர்ணனை சந்திக்க போறோம், எப்படி பீஷ்மரை சந்திக்க போறோம், எப்படி துரோணாச்சாரியரோட போர்க்களத்துல ஈடுபடுவோம் அப்படிங்கிற பயத்தால் தான் அர்ஜுனன் ஓடிட்டான், அப்படித்தான் சமுதாயமே பேசும், உன்னோட பெருந்தன்மையெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்றார். சோ இது புரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்கேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, அர்ஜுனனுக்கு போர்ல விருப்பம் இல்லை, ஆனா கிருஷ்ணருக்கு போர்ல விருப்பம். இதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப இதை புரிஞ்சுக்கும் போது இந்த பகவத்கீதையோடைய ஒரு பேக்ரவுண்ட், இங்க என்ன நடக்கிறது, என்ன நடந்தது இத்தனை நேரமா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கறது நமக்கு ரொம்ப உதவும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அந்த சூதாட்ட ஒரு கேம்பிளிங் மேட்ச் நடந்தது. அப்போ பாண்டவர்களை சகுனி கள்ள கபடமாக தவறான வழிகளில் அந்த சூதாட்ட விளையாட்டுல தோக்கடிச்ச காரணத்தினால பாண்டவர்கள் 12 வருஷம் காட்டுக்கு போகணும், 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம், அதாவது அவர்களுடைய அடையாளம் கண்டுபிடிக்காம இருக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை துரியோதனன் வைத்தான். அதையும் பாண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 12 வருஷம் காட்டுக்கு சென்றார்கள். காட்டுக்கு சென்ற பிறகு 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம், அதாவது
மாறு வேடத்துல தங்களுடைய அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தங்களை மறைத்து கொண்டு 13வது வருஷத்தை வாழ்ந்தார்கள். 13வது வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சது, கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆன பிறகு பாண்டவர்கள் திரும்பி வந்து ராஜ்யத்தை கேட்டார்கள். நீ சொன்ன மாதிரியே 12 வருஷத்துக்கு நாங்கள் காட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம், 13வது வருஷமும் எங்களோட அடையாளம் கண்டுபிடிக்கப்படலை, தயவு செஞ்சு ராஜ்யத்தை திருப்பி கொடு அப்படின்னு யுதிஷ்டர் கேட்டார். பாண்டவர்கள் துரியோதனன் கேட்டார். துரியோதனன் மறுத்து விட்டான். இல்ல, என்னால் ராஜ்யத்தை திருப்பி தர முடியாது அப்படின்னு மறுத்த காரணத்தினால போர் ஒண்ணுதான் இப்போ ஆப்ஷனா இருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையில கூட எப்படியாவது போரை தவிர்க்கணும் அப்படின்னு தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முயற்சி எடுத்தார். அப்ப பாண்டவர்கள் சார்பாக பாண்டவ தூதன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சென்று துரியோதனனோட பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது போரை தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி செய்யப்பட்டது. சரி, முழு ராஜ்யத்தை தான் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, 5 கிராமத்தை கொடுத்தா போறோம். ஏன்னா இவர்கள் எல்லாம் க்ஷத்திரியர்கள், நாட்டை ஆண்டு வரி வசூல் செய்து மக்களை காப்பாற்ற வேண்டியதுதான் இவர்களுடைய கடமை. வேற எந்த ஒரு தொழிலையும் இவர்களால் ஈடுபட முடியாது. அப்படி இருக்கிற காரணத்தினால முழு ராஜ்யத்தை, இந்த பிரஸ்தத்தையே முழுசா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 5 கிராமத்தை கொடுத்தா போறோம். இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு மூலையில பாண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை கடந்து விடுவார்கள், நாளை கழிச்சுடலாம் அப்படின்னு தான் பகவான் ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்தார். துரியோதன் அதற்கும் ஒற்றுக்கொள்ளவில்லை. அதையும் மறுத்துவிட்டு ரொம்ப பிடிவாத காரணத்தினால, அகம்பாவத்தின் காரணத்தினால, ஒரு பூமியில குண்டூசியை நுழைச்சா எவ்வளவு நிலம் இருக்குமோ அந்த அளவு நிலத்தை கூட நான் பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று துரியோதன் தீர்மானித்து விட்டான். அதனால போர் ஒண்ணுதான் சொல்யூஷன், போரை தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. அப்போ எல்லா விதமான ஒரு முயற்சியும் எடுக்கப்பட்டது. எப்படியாவது போரை தவிர்க்க வேணும் அப்படின்னு பகவானே முயற்சி எடுத்தார். ஆனாலும் துரியோதனன் எதுக்குமே சம்மதிக்காத காரணத்தினால போர் ஒண்ணுதான் இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன். அதனால இருதரப்பு சேனைகளும் பாண்டவர்களும் கௌரவர்களும் குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல, இப்ப கூட நம்ம ஹரியானாவுக்கு போனா குருக்ஷேத்திராங்கிற ஒரு இடம் இருக்கு, அதே குருக்ஷேத்திர இடத்துலதான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர் நடந்தது. 18 நாள் நடந்தது. அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல இருதரப்பு சேனைகளும் கூடியிருந்தார்கள். போர் ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப அர்ஜுனன் இந்த போர் வீரர்களை எல்லாம் பார்த்து மனசுல பெரும் ஒரு கவலை, துக்கம், பயம் ஏற்படுறது. ஏன் துக்கம் ஏற்படுறது? ஏனென்றால் என்னுடைய உறவுக்காரர்கள் நான் எப்படி கொல்ல முடியும்? மனசுல அப்படியே பாசம் பொங்கி அர்ஜுனனுக்கு வருது. முக்கியமா எதிர்தரப்பு சேனைகள்ல வீரர்கள்ல இருக்கும் பீஷ்மர் மற்றும் துரோணர் அர்ஜுனனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். பீஷ்மர் தங்களை எல்லாம் வளர்த்த தாத்தா, துரோணாச்சாரியர் அவர்களுக்கு இந்த கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர். பாண்டவர்கள் சின்ன வயசுலேயே தங்களுடைய தந்தை பாண்டுவை இழந்து விட்டார்கள். அப்போ இந்த சின்ன குழந்தைகளா இருந்த இந்த பாண்டவர்களையும் அவர்களுடைய தாயார் குந்தி தேவியையும் அரண்மனைக்கு கொண்டு வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் எல்லா பாசமும் காட்டி அவர்களையெல்லாம் வளர்த்தது பீஷ்ம பிதாமகர். அதனால அர்ஜுனன் மனசுல அந்த பாசம் இருந்தது. என்னை வளர்த்த தாத்தா, அப்பா ஸ்தானத்துல எனக்கு எல்லா பாசமும், எனக்கு எல்லா ஒரு சப்போர்ட்டும் கொடுத்து என்னை வளர்த்தவர் பீஷ்மர். இன்னைக்கு அந்த பீஷ்மரையே நான் கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டதா? அதுதான் அர்ஜுனன் மனசுல இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி துரோணாச்சாரியர், சமுதாயமே இவ்வளவு தூரம் மதிப்பு மரியாதை கொடுக்கிற அர்ஜுனனுக்கு எல்லா கல்வியையும் கற்றுக் கொடுத்தவர் துரோணாச்சாரியர். அவனை இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா சமுதாயத்தில் ஆக்கினதுக்கு மூல காரணம் துரோணாச்சாரியர். அந்த துரோணாச்சாரியரை நான் போய் கொல்ல வேணுமா? அப்படி ஒரு சூழ்நிலையா? அப்ப பீஷ்மரையும் துரோணரையும் நான் எப்படி கொல்ல முடியும்? இஷுபிகி பிரத்யோத்ஸ்யாமி பூஜார்வ அரிசூதன அப்படின்னு ஒரு இடத்துல அர்ஜுனன் சொல்றான். இஷுபிகி பிரத்யோத்ஸ்யாமி பூஜார்வ, என்ன இவர்களெல்லாம் பூஜிக்க வேண்டியவர்கள், எனது வழிபாட்டுக்குரியவர்கள் இந்த பீஷ்மரும் துரோணாச்சாரியம். அவர்களை போய் நான் வந்து போர்க்களத்துல தாக்க முடியுமா? எப்படி முடியும்? இது என்னால முடியாது, முடியவே முடியாது. இந்த போர்ல எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சொன்னான். இவ்வளவு தூரம் பேசின போது கூட அர்ஜுனனால ஒரு முடிவான ஒரு சூழ்நிலைக்கு வர முடியல, ஒரு முடிவு எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னு கேட்டா, ஒரு பக்கம் இந்த குடும்ப பாசம் அர்ஜுனன் இழுக்கிறது, பீஷ்மர் மேலையும் துரோணாச்சாரியர் மேலையும் இருக்கிற அன்பு பாசம் அர்ஜுனனை பிடிச்சு இழுக்கிறது. இன்னொரு பக்கம் சத்திரிய தர்மமும் இழுக்கிறது. நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி சமுதாயத்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அப்ப இருந்த சமுதாய கட்டமைப்பு எப்படி இருந்தது என்றால், சமுதாயத்தில் மக்கள்
பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் என்று பிரிக்கப்பட்டார்கள். இந்த பிரிவு எப்போதும் பிறவியின் அடிப்படையில் கிடையாது, குணத்தில் அடிப்படையில் தான் அப்படிங்கறத நம்ம என்னைக்குமே மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு வர்ணாசிரம தர்மத்தை பத்தின பல தவறான கருத்துக்கள் நம்ம மக்கள் மனசுல இருக்கிறதுக்கான காரணம், வர்ணாசிரம தர்மம் பிறவியின் அடிப்படையில் தான் மக்களை பிராமணர், சத்திரியர்கள் என்று பிரிக்கிறது என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது உண்மை இல்லை. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா. குணத்தின் அடிப்படையிலும் செயல்களின் அடிப்படையிலும் தான் இந்த பிரிவு ஏற்பட்டது. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா அப்படின்னு கேட்டா, மகாபாரதத்தை ஒரு உதாரணம் இருக்கு. நம்ம எல்லாரும் விதுரன் அப்படிங்கிற கேரக்டரை பத்தி கேட்டிருக்கோம் நம்ம மகாபாரதத்துல. விதுரன் திருதராஷ்டிரருக்கு அட்வைசர், அரசனுக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு அறிவு, ஆற்றல் இருந்தவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாகவே அந்த காலகட்டத்துல அரசர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன் யாருக்கிட்ட இருக்கும்னா பிராமணர்கள். பிறவியால் மட்டுமல்ல, பொதுவாக பிராமணர்களுக்கு தான் அந்த பொசிஷனை சமுதாயத்துல கொடுத்திருந்தார்கள். பிராமணர்கள் தான் அரசர்களுக்கு ஆலோசனை சொல்லி எது சரி எது தவறு, ஆட்சியை எப்படி நடத்தணும், மக்களை எப்படி தர்மத்தின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விஷயமெல்லாம் பிராமணர்கள் தான், புரோகிதர்கள் தான் அரசர்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். விதுரன் நம்ம மகாபாரதத்துல பார்த்தோம்னா பிறவியால் விதுரன் ஒரு பிராமணர் கிடையாது. அதாவது அப்ப இருந்த சமுதாய கட்டமைப்பு படி ஒரு பிராமண குடும்பத்துல விதுரர் பிறக்கல. இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த அந்த குணம், அந்த அறிவு, அந்த ஆற்றல், அந்த அபிலிட்டி, அந்த குணமெல்லாம் இருந்த காரணத்தினால விதுரன் திருதராஷ்டிரருக்கு ஆலோசனை சொல்லும் ஒரு பதவிக்கு உயர்த்தப்பட்டார். அப்ப மகாபாரதத்திலே ஒரு உதாரணம் இருக்கு. விதுரன் பிராமண குடும்பத்தில் பிறக்கவில்லை, இருந்தாலும் அவர் அரசருக்கு ஆலோசனை கொடுக்கும், அட்வைஸ் கொடுக்கிற ஒரு பதத்துல, ஒரு பொசிஷன்ல தான் இருந்தார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, வேத நாகரீகம், வேத கலாச்சாரம், வேத சமுதாயம் வர்ணாசிரமத்தை பின்பற்றியது பிற்காலங்கள்ல. அந்த காலங்கள்ல அது எப்பவுமே பிறவியின் அடிப்படையில் தான் இருந்ததுங்கிறது ஒரு தவறான கருத்து. பிறவி ஒன் ஆஃப் த அட்வான்டேஜா இருக்கலாம், ஆனா பிறவியை விட முக்கியமானது அந்த குணங்கள் இருக்கின்றதா இல்லையா என்றுதான் சமுதாயத்தில் கருத்தில் கொண்டார்கள். அப்ப ஒரு குறிப்பிட்ட மனிதன் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றாலும் அவருக்கு அந்த அபிலிட்டி, அந்த குணம், அந்த டேலண்ட், அந்த கேப்பபிலிட்டி இருந்தால் அவர் அந்த ஒரு வேலையை செய்யலாம் என்கின்ற ஒரு பிளெக்சிபிலிட்டி சமுதாயத்துல இருந்தது, அந்த காலத்துல இருந்தது. காலப்போக்கில் முக்கியமா கலியுகம் ஆரம்பித்த பிறகு நாம பார்க்கறது, நம்ம இப்ப வாழற யுகத்துக்கு பேரு கலியுகம் என்று பேரு. 5000 வருடங்கள் கடந்து விட்டன கலியுகம் ஆரம்பித்த பிறகு. இந்த மகாபாரதம் நடந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது துவாபர யுகத்தின் இறுதியில் பகவான் அவதாரம் எடுத்தார். இந்த துவாபர யுகத்தின் கடைசி காலத்துலதான் இந்த மகாபாரதம் போர் நடந்தது. அப்ப கலியுகம் ஆரம்பித்த பிறகு கடந்த 5000 வருடங்களாக இப்படிப்பட்ட ஒரு பிளெக்சிபிலிட்டி இல்லாமல் பிறவியின் அடிப்படையில் மட்டுமே ஒருத்தர் பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூதர் என்று கருதப்பட வேண்டும் என்கின்ற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கலியுகத்துலதான். ஆனா ஆதி காலத்திலேருந்து நாம பார்த்தோம்னா வேத இலக்கியங்கள்ல பல உதாரணங்கள் உண்டு. பிறவிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கல, குணத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதுக்கு 1 இல்லை 2 இல்லை, வேத இதிகாசத்துல, வரலாறுல பல உதாரணங்கள் அதுக்கு இருக்கு. ஸோ அதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, மக்கள் அப்படிப்பட்ட ஒரு பிளெக்சிபிளான ஒரு வர்ணாசிரம தர்மத்தை தான் பின்பற்றினார்கள். வர்ணாசிரம தர்மம் ஆதி காலத்தில் அப்படிதான் பின்பற்றப்பட்டது. காலப்போக்கில் முக்கியமாக கடந்த 5000 வருஷத்தினால்தான் இப்படிப்பட்ட தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டு பிறவிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும், வேற எந்த மனுஷன்ட்ட இருக்கிற குணத்துக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவமே கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டது கடந்த 5000 வருஷமா தான். சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வரும். அப்ப அர்ஜுனன் ஒரு சத்திரியன். அப்போ ஒரு பக்கம் பீஷ்மரையும் துரோணரையும் என்னால் தாக்க முடியாது, அவர்களை கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு பாசம் இருந்த போதிலும் அர்ஜுனன் மனசுல நான் ஒரு சத்திரியன், போரையும் விட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருந்தது. ஏன்னா அந்த காலத்து கட்டமைப்பு படி, அப்ப இருந்த புரோட்டோகால், அப்ப இருந்த சூழ்நிலை எப்படி என்றால், ஒரு சத்திரியனை போருக்கு அழைத்தால் சத்திரியன் மறுக்க முடியாது. அதுதான் அப்படி இருந்த சூழ்நிலை. அப்படி மறுத்தால் அவருக்கு சமுதாயத்தில் நாளைக்கு எந்த மதிப்பும் பொசிஷனுமே இருக்காது. சத்திரியன் என்றால் போருக்கு எப்பவுமே தயாராக இருக்கணும். அப்போ ஒரு பக்கம் பீஷ்மர் மேலையும் துரோணாச்சாரியர் மேலையும் இருக்கிற பாசம் அர்ஜுனை பிடிச்சு இழுக்கிறது. இன்னொரு பக்கம்
இந்த சத்திரிய தர்மமும் பிடிச்சு இழுக்கிறது. அப்ப எதை ஃபாலோ பண்றது, எதை பின்பற்றுறது? பீஷ்மரையும் துரோணரையும் மேலேயும் இருக்கிற பாசத்தினால போரை கைவிடுறதா, இல்ல சத்திரியனாக செயல்பட வேண்டிய காரணத்தினால போர்ல ஈடுபடுவதா, ஈடுபடக்கூடாதா? இதுதான் அர்ஜுனன் மனசுல இருக்கிற குழப்பம், சந்தேகம். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்து, சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், அர்ஜுனன் கூறுகிறார் பகவத்கீதையில், சிஷ்யஸ்தேகம், என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் என்னை உங்கள் திருவடிகளில் அர்ப்பணித்துக் கொள்கின்றேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சரணடைந்த பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையை பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆத்மா என்ன, உடல் என்ன, ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள வேறுபாட்டுகளை பகவான் எடுத்து சொல்றார். நமது அடையாளம் உடல் அல்ல, நாம் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்றார். அது மட்டும் இல்ல, நமது அடையாளம் இந்த உடல் அல்ல, ஆத்மா, நாம் நிரந்தரமானவர்கள், நமக்கு அழிவு கிடையாது. அழிவு என்பது உடலுக்குத்தான். ஆத்மாவாகிய நாம் உடலை விட்டு பிரிந்து விட்டு செல்கின்ற ஒரு சம்பவத்தை தான் மரணம் அப்படின்னு சொல்றோம். அது ஏதோ ஒரு முடிந்து விட்டது, டெத் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் எவ்ரிதிங் அப்படிங்கிற விஷயத்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தெளிவா எடுத்து சொல்றார். அப்ப இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல, ஏன்னா அர்ஜுனன் மனசுல இருக்கிற மிகப்பெரிய கவலை என்ன? துரோணாச்சாரியரும் பீஷ்ம பிதாமகும் அழிந்து விடுவார்கள், அவர்களை அழித்து விட்டு நான் ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டுமா? இதுதான் அர்ஜுனன் மனசுல இருக்க மிகப்பெரிய கவலை. அந்த கவலையையும் பயத்தையும் நீக்குவதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொன்னார்? கவலைப்படாத, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகா நச்சைனம் கிளேதயந்தியாபோ ந சோஷயதி மாருதா. அர்ஜுனா, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. உடலுக்குள் பீஷ்ம பிதாமகர் துரோணாச்சாரியர் என்கின்ற உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு அழிவு கிடையாது. இது தர்மயுத்தம். இந்த தர்மயுத்தத்தில் அவர்கள் மரணமடைந்தால் அவர்கள் மேல் உலகங்களுக்கு செல்வார்கள். அப்ப அவர்களுடைய அழிவுக்காக நீ ஏன் கவலைப்படணும்? போர்க்களத்தில் அவர்கள் ஈடுபட்டால் அவர்களுடைய மறுபிறவி, இந்த போர்க்களத்துல அவர்கள் உயிரை விட்டால் என்றால் அவர்களுடைய மறுவாழ்வு நல்ல ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அழிவு அவர்களுக்கு கிடையாது, உடலுக்குத்தான் அழிவு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் கலியுகத்துல இன்னைக்கு இந்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த பிறகு, முக்கியமான மெடிக்கல் சயின்ஸ் இவ்வளவு தூரம் வளர்ந்த பிறகு கூட இந்த அடிப்படை விஷயம் நம் யாருக்குமே தெரியறதில்லை. அது என்ன என்று கேட்டால், நாம் உடல் அல்ல, உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிரந்தரமான நித்தியமான ஆத்மா. அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது தெரியாத காரணத்தினால் நான் இந்த உடல் என்கின்ற அடையாளம், இந்த ஆழமான அடையாளம் தான் நம்ம மனசுல பயத்தையும் கவலையையும் ஏற்படுத்துறது. நம்ம எவ்வளவுதான் பெரிய ஒரு நிலையில சக்சஸ்ஃபுல்லா இருந்தா கூட முதுமை, நோய், மரணம், இந்த 3 பிரச்சனையை எல்லாரும் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஒருத்தர் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய டாக்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டரா, பிரசிடென்டாக, மிகப்பெரிய ஒரு செல்வாக்குடைய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, முதுமை, நோய், மரணம், இந்த 3 பிரச்சனைகள் சமுதாயத்திற்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கும் உண்டு, மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கவனுக்கும் உண்டு. 2 பேருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். 2 பேருக்குமே, எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் காமனாக ஏற்படுற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த உடல். உடலுக்கு முதுமை உண்டு. முதுமை வந்ததுன்னா என்ன ஆகும்? கண் சரியா தெரியாது, காது சரியா கேட்காது, சாப்பாடு ஜீரணமாகாது, கை கால்லாம் ஒழுங்கா வேலை செய்யாது, நடக்க முடியாது, முட்டி வலி வரும், நம்ம பார்த்திருக்கோம். அப்ப முதுமை. நோய் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இளமையாக இருக்கும்போதே இன்னைக்கு எல்லாருக்கும் நோய் வருது. அப்ப வயசான காலத்துல எந்த அளவுக்கு நோய் வரும்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். மரணம். அப்ப முதுமை, நோய், மரணம், இந்த 3 பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்கும் காமனான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் கிட்டயோ டாக்டர் கிட்டயோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த டாக்டருக்கே முதுமை, நோய், மரணம் வரதான் போறது. அப்ப அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு பகவத்கீதையில தீர்வு இருக்கு. என்ன தீர்வு? நாம் உடல் அல்ல என்கின்ற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு உடல் வேறு நான் வேறு என்கின்ற ஞானத்துக்கு நாம் வந்தால், அந்த ஞானம், இந்த நாலேஜ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்முக்கு நாம் வந்தால், உடலுக்கு அழிவு ஏற்பட்டாலும் நம்மளுடைய சந்தோஷம் பாதிக்கப்படாது. ஏன்னா நாம் ஆத்மா, உடலுடன் வேறுபட்டவர்கள். பகவத்கீதையில இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்றார், யந்திர ரூடானி மாயையா, 18வது அத்தியாயத்தை கிருஷ்ணர் சொல்றார்,
ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுனா திஷ்டதி பிராமயம் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயா. யந்திரம்னா மெஷின், எந்திரன் ஒரு படம் வந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப சான்ஸ்கிரிட்ல யந்திரம்னா மெஷினுக்கு சான்ஸ்கிரிட்ல யந்திரம்னு பேரு. அப்ப இந்த உடல் பகவான் சொல்றார் இது ஒரு எந்திரம், இது ஒரு மெஷின். இந்த உடலுக்குள் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு கார் ஒரு மெஷின், காருக்குள்ள டிரைவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா டிரைவருக்கு ஒன்றும் ஆக போறது. அதே மாதிரிதான் உடலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அமர்ந்து கொண்டிருக்கும் டிரைவர் தான் நாம். அப்ப உடல் என்பது ஒரு மெஷின், ஒரு எந்திரம், அதுக்குள் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆன்மீக பயிற்சி தேவை. இது வெறும் தியரிட்டிக்கலா அகாடமிக்கா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஆன்மீக பயிற்சியின் மூலமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் நாம் தொண்டு செய்து அவரிடம் சரணடைந்து இந்த ஞானத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் நாம் சென்று சரணடைந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் முதுமை, நோய், மரணம் என்கின்ற பிரச்சனையிலிருந்து நாம் கண்டிப்பாக விடுபடலாம். அப்போ முதுமை வரும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்கும் முதுமை வரும், நோய் வரும், அவர்களுக்கும் மரணம் வரும். இருந்தாலும் அவர்கள் உடலுடன் அடையாளம் செய்து கொள்ளாத காரணத்தினால் அது அவர்களை பாதிக்காது, அவர்களுடைய சந்தோஷத்தை பாதிக்காது. ஆன்மீக ரீதியாக நாம் சந்தோஷத்தை அனுபவித்தால், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை மிகவும் தீவிரமாக நாம் ஜபம் செய்து ஒரு ஆன்மீக சந்தோஷத்தை, ஒரு ஆன்மீக திருப்தியை நாம் அனைவரும் அனுபவித்தால் அந்த சந்தோஷம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாது. நாளைக்கு இந்த உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா, இந்த உடம்புக்கு முதுமையோ மரணமோ இல்ல நோயோ வந்தாலோ நம்மளுடைய ஆன்மீக சந்தோஷம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாது. இது ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறையில் காட்டியிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம படிச்சா நமக்கே புரியும். அப்ப இதுதான் சொல்யூஷன். அதே சொல்யூஷனை தான் அர்ஜுனனுக்கும் கொடுக்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அர்ஜுனா கவலைப்படாத, பீஷ்மருக்கும் துரோணருக்கும் ஒன்னும் ஆக போறது இல்லை. போர்க்களத்தில் அவர்கள் மரணம் அடைந்து விட்டால் அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்கின்ற அஞ்ஞானத்தில் தயவு செய்து நீ விழக்கூடாது. அவர்களுடைய உடலுக்குத்தான் அழிவே தவிர அவர்கள் உயிரோடத்தான் இருக்க போகிறார்கள். வேறொரு உடலில் உயிருடன் இருக்க போகிறார்கள், இல்லை மேலுலகங்களுக்கு சென்று அங்கே உயிருடன் இருக்க போகிறார்கள். இதைத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எடுத்து சொல்றார். அப்ப இந்த ஞானத்தை புரிஞ்சுன்ற காரணத்தினால அர்ஜுனன் மனசுல ஒரு தெளிவு ஏற்படுறது. அப்ப இதுதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபயோகப்படுத்தின மிக முக்கியமான ஒரு ரீசனிங். அதாவது எப்படியாவது அர்ஜுனன் போர்ல ஈடுபடணும். அப்ப அர்ஜுனன் மனசுல இருக்க பிரச்சனை என்ன? பீஷ்மரும் துரோணரும் அழிந்து விடுவார்கள் என்கின்ற கவலை, பயம் தான் அர்ஜுனனுக்கு. அதை எப்படி போக்கினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்? ஆத்மா வேறு, உடல் வேறு. அழிவற்றது ஆத்மா, அழியக்கூடியது உடல். நிரந்தரமானது ஆத்மா, நிரந்தரமற்றது தற்காலிகமானது உடல். இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அர்ஜுனனுக்கு தெளிவாக ஏன் அர்ஜுனன் இந்த போர்க்களத்துல ஈடுபட வேண்டும், போர்க்களத்தில் ஈடுபட்டால் எந்த ஒரு பாதிப்பும் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக நிலைநாட்டி இருக்கிறார் பகவான் 2வது அத்தியாயத்தில். இப்ப இன்னொரு விஷயத்த சொல்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஏன்னா அர்ஜுனுடைய வாதம் என்ன? நாம் பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். என் மனசுல ராஜ்யத்துக்கெல்லாம் ஆசை இல்லை, அப்ப பெருந்தன்மையா நான் ராஜ்யத்தை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். வேணா துரியோதனனே வச்சுக்கிட்டோம், ராஜ்யத்தெல்லாம் அவரே வச்சுக்கிட்டோம், எனக்கு வேண்டாம். நான் ஏதாவது ஒரு மூலையில எப்படியாவது போய் எப்படியோ வாழ்ந்துக்கிறேன், எனக்கு ராஜ்யம் எல்லாம் தேவையில்லை, எப்படியாவது இவர்கள் எல்லாரும் உயிரோட இருந்தா போறோம், அப்ப நான் பெருந்தன்மையா நடந்துக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் வைத்த ஒரு வாதம். அதற்கு பகவான் பதில் சொல்றார், நீ வேணா பெருந்தன்மை அப்படிங்கிற அடிப்படையில போர்க்களத்திலேருந்து வாபஸ் வாங்கலாம், ஆனா இந்த சமுதாயம் அப்படி கருதாது. துரோணாச்சாரியரும் துரியோதனனும் பீஷ்ம பிதாமகரும் கர்ணனும் சகுனியும் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? ஓ, அர்ஜுனன் பயந்துதான் ஓடிட்டான், போர்க்களத்தில் அவனுக்கு யுத்தத்தில் சந்திக்க அவனுக்கு தைரியம் இல்லை, தைரியம் இல்லாத காரணத்தினால பயந்து ஓடிவிட்டான் அப்படி என்றுதான் உலகமே கேலி செய்யும் அர்ஜுனா, அதனால நீ அந்த கேலிக்கு ஆளாக வேண்டாம் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார். 18வது அத்தியாயத்துல பிராமணர்களுடைய குணம் என்ன, சத்திரியர்களுடைய குணம் என்ன அப்படின்னு எடுத்து சொல்லும் போது சத்திரியர்களுடைய குணத்தை பகவான் வர்ணிக்கிறார். யுத்தேச்ச அபலாயனம், எக்காரணத்துக் கொண்டும் போர்க்களத்தை விட்டு பயந்து ஓடாம அங்கேயே நின்று தைரியமா சந்திக்கிறது தான் ஒரு சத்திரியனோட கடமை, அதுதான் ஒரு சத்திரியனுடைய குணம். அப்ப போர்க்களத்தை விட்டு பயந்து ஓடியாச்சுன்னா சத்திரியனுக்கு சமுதாயத்துல மதிப்பே கிடையாது. He loses his position.
அதனாலதான் பகவான் இங்க எடுத்து சொல்றார், நீ வேணா பெருந்தன்மையின் அடிப்படையில இந்த போர்க்களத்திலேருந்து வாபஸ் வாங்கலாம், விலகலாம். ஆனா சமுதாயம் அப்படி கருதாது. எல்லோரும் உன்னை கேலிதான் செய்வார்கள். அர்ஜுனன் பயந்து ஓடிவிட்டான். அவனால யுத்தத்தை சந்திக்க முடியல. அந்த ஒரு கேலிக்கு நீ ஆளாக வேண்டாம். அதனால் ஆத்மா உடல் என்கின்ற அடிப்படையிலும் பார்த்தாலும் சரி, சமுதாயம் என்ன கருதும் அப்படிங்கிறத பார்த்தாலும் சரி, நீ கண்டிப்பாக இந்த போர்க்களத்துல ஈடுபட வேண்டும். போரில் ஈடுபடுவது உன்னுடைய கடமை அப்படிங்கிற விஷயத்த அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை போரில் ஈடுபடுத்தினார். வணக்கம். ஹரே கிருஷ்ணா.